பல்லடம் அரசு மருத்துவமனையில் போதிய அளவு பராமரிப்பு இல்லாததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாலமன் அபிஷேக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சாலமன் அபிஷேக், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு தாலுகா மருத்துவமனையில் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளிநோயாளிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில ஆண்கள் வார்டு, பெண்கள் வார்டு, குழந்தைகள் வார்டு, அவசர சிகிச்சை பிரிவு என பல்வேறு பகுதிகள் இந்த மருத்துவமனையில் உள்ளது. இந்த நிலையில அந்த வார்டுகளில் உள்ள கழிவறைகள் போதிய அளவு பராமரிப்பு இல்லை எனவும், இதன் காரணமாக நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே போல நோயாளிகளுடன் உடனிருப்போர் இருப்பதற்கான ஒரு அறை கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு கட்டப்பட்டது. இன்றளவும் வரை அந்த அறை செயல்படாமல் இருப்பதன் காரணமாக அவர்கள் தரையிலேயே, அதாவது நோயாளிகள் உடனிருப்போர் தரையிலேயே அமர்ந்து கிடக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. அதே போல இந்த தாலுகா மருத்துவமனையில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே போல மருத்துவமனை வளாகத்தில் ஆங்காங்கே காலி மதுபாட்டில்கள் இருப்பதன் காரணமாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு இன்றளவும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலே நிலவி வருகிறது. தொடர்ந்து இந்த கழிப்பிடங்கள் சரியான அளவில் சீர் செய்து தர வேண்டும். அதே போல காவலாளிகள் பயன்படுத்தி இந்த மதுபானங்கள் பயன்படுத்துவதை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே போல பல்லடம் போன்ற பல்வேறு தாலுகா மருத்துவமனைகள் தேவையான பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும். அதே போல மருத்துவ உபகரணங்கள் தேவையான போதிய அளவிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கிட வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். வினிதா, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன் அபிஷேக்.